ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என் ஸ்டைல்ல செய்றேன். பிடிச்சிருந்தா நீங்களும் அத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா என்ன மிஸ்டேக் பண்ணேன்றத சொல்லுங்க. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். வானல் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நெறைய சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு இது சேர்த்தா ரொம்ப கத்திரிக்காய் பொரியலுக்கு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வெங்காயம் நெறைய தூள் தூளா கட் பண்ணிக்கி, பூண்டு கொஞ்சம் போட்டுங்க. நல்லது ஹெல்த்துக்கு. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்த. பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டாச்சு பாருங்க. நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். நீட்டு வேகத்துலயும் கட் பண்ணலாம். இது வந்து நான் வாங்குனது பெரிய நீட்டு கத்திரிக்காய். ஸோ அதனால வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணா நல்லா சீக்கிரமா வேகும். நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்குங்க. இங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி இந்த வந்த பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தீஞ்சிரும். உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி போட்டுங்க. ரொம்ப ஸ்பைசியா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். நான் 2.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடலாம். நிறைய இருந்துச்சுன்னா வாயில வைக்க முடியாது. அதுக்கப்புறம் கூட பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். நிறைய தண்ணி ஊத்திராதீங்க, கொஞ்சம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லாஸ்டா போடுங்க, நல்லா வாசனையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சீங்கன்னா தீஞ்சிரும். சீக்கிரமா இதாயிடும். ஆனா பட் வேகாது. ஆனா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுன்னா ஸ்லோவா வேகும். ஓகேங்களா? இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம். ஓகே பாஸ், வாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்திருக்கு. நீங்க ஆயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.